வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் மற்றும் அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரமும் வழக்கம் போலவே நம்ம கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டை பொறுத்தளவில் இரவு 11:15 மணி வெள்ளிக்கிழமை இரவு 2697 அதனுடைய ட்ரேடிங் இப்போ போய்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலை நெருங்கி இப்போ ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 2730க்கு மேலே ஒரு க்ளோசிங் ஸ்ட்ராங்காக போச்சுன்னா இந்த 2830 நோக்கி அதனுடைய பயணம் இருக்கும். 2800 வரைக்கும் மேக்ஸிமம் அதை நெருங்கி வரைக்கும் போயிருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ இந்த தடவை அது ஸ்ட்ராங்காக மேலே கட் பண்ணி போச்சு அப்படின்னா 2830ங்கிற அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு கோல்டில் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வாரத்தில் கோல்டில் நமக்கு அடுத்தடுத்த நாட்கள் கேண்டில்ஸ் அதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுனாலே நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி அடுத்து வரக்கூடிய வாரம் அந்த பர்ஃபார்மன்ஸஸை கொடுக்குதா அப்படின்ட்டு. அடுத்து சில்வர் பார்ப்போம். சில்வர் 30.45ங்கிற லெவலில் ஒரு பெரிய மாற்றங்கள்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கோல்டு அளவுக்கு போகலை அப்படிங்கிறது தான் சில்வரில் உள்ள தற்சமய நிலவரம். 32.10 நோக்கி அடுத்து இதனுடைய வேகம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா தான் அந்த லெவலை கட் பண்ணும்போது தான் அடுத்த கட்டங்கள் போகிறதுக்கு அதில் வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் இந்த வாரம் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா அடுத்த மூவ் மேலே போகிறதுக்கு சான்சஸ் ஆகிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற நிலைமையிலே க்ளோசிங் வச்சாலும் கூட இது ஒரு ஃப்ரெஷ் க்ளோசிங்காக இருக்கும், ஒரு நீண்ட நாளைக்கு அப்புறம் அந்த மேலே க்ளோசிங் கொடுத்த மாதிரி. ஸோ அடுத்த வாரம் அதை தாண்டி க்ளோசிங் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு அந்த 32.10 நோக்கி போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும். எப்படி செய்ய போகுதுன்றதை நம்ம வரக்கூடிய வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 32.10, சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 29 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. அதற்கு கீழே 22.40 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க. அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் $76 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. $77 மேலேயே இன்றைக்கி அதனுடைய ஹை போயிருக்கு. ஸோ ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் $72 தாண்டி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மூமெண்ட் இருந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இருந்தாலும் 78க்கு மேலே க்ளோசிங் வரும்போது தான் நமக்கு அந்த 82 அப்படிங்கிறத டச் பண்ணுறதுக்கு முக்கியமான சான்சஸாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொள்ளுங்கள். கீழே அருமையான சப்போர்ட்டாக இப்போது 72 மாறி இருக்குது. ஸோ இந்த ரெண்டு லெவலுக்கும் நடுவில் தான் இப்போது அதனுடைய மூமெண்ட் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏற்றம் கொடுத்து இது மேலே வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சைனாக நமக்கு தெரியல. இருந்தாலும் ஏறுறதை நம்ம கான்ஷியஸாக வாட்ச் பண்ண வேண்டியது கட்டாயம் இருக்குது. அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸ்களை பார்க்கலாமா. நிஃப்டி 23,431 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 23,360 தான் நம்முடைய சப்போர்ட்டு. ஆல்மோஸ்ட் 23,344 வரைக்கும் போயிட்டு இந்த வாரம் அந்த சப்போர்ட் லெவலில் ஒரு க்ளோசிங்கை கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஸோ முடிந்த வரைக்கும் இந்த இடத்துலேருந்து திரும்பிச்சு அப்படின்னா ஒரு சேஃபான ஒரு லெவலாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் மந்த்லேயே அந்த லெவலில் தான் ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி 24,610 வரைக்கும் நெருங்கி போயிருந்தது. நம்ம இப்போ பார்க்கும்போதே தெரியும். இப்போ திருப்பியும் அதே இடத்துல க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை இதை கட் பண்ணும்போது வீக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகலாம். 22,800, 22,430 அடுத்த முக்கியமான சப்போர்ட் ஏரியாஸாக நிஃப்டிக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இறங்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும்போது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நம்ம முயற்சி பண்ணுறது நல்லது. அடுத்து செக்டார்ஸ்களை பார்க்கலாம். செக்டார்ஸ்களில் நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 48,734 க்ளோசிங். கிட்டத்தட்ட அது ஏற்கனவே சமீப காலங்களில் ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த லோவை கூட கட் பண்ணி 48,580 நெருங்கி வந்துட்டாங்க. ஸோ அந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 47,470, 46,480, 45,600 இதெல்லாம் அடுத்தடுத்த லெவல்ஸாக வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. இந்த லெவலுக்கு கீழே 48,580 கீழே க்ளோசிங் வரும்போது தான் இதெல்லாம் சான்சஸ் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுங்க. இங்கேருந்து திரும்பும்போது நமக்கு அடுத்த 2 ரெசிஸ்டன்ஸ் முக்கியமான இடமா இருக்கும். 49,990, 51,850 அப்படிங்கிறத நிஃப்டி பேங்கை பொறுத்தவரையில் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். எப்படிப்பட்ட செயல்பாடுகள் வரும் வாரத்தில் இருக்குங்கிறத காத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் பார்ப்போம். ஃபின் நிஃப்டி 22,730 க்ளோசிங்.
ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட அந்த பழைய லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டதை நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஒருவேளை இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 22,125ம் 21,640 முக்கியமான சப்போர்ட் ஏரியாஸாக ஃபின் நிஃப்டிக்கு இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க. 22,760 இப்போ முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்கு. அதற்கு மேலே 24,050 அப்படிங்கிறது தான் ரொம்ப க்ரூஷியல் பிளேஸாக போன வாரம் டச் பண்ணிவிட்டு கீழே இறங்கினதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் கடக்காத வரைக்கும் நமக்கு மேலே வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கணும். அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி 44,609 க்ளோசிங். மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாகவே இது கொஞ்சம் இன்றைக்கி ரியாக்ட் பண்ணியிருக்கு. 44,940 நோக்கி மறுபடியும் அதனுடைய மூவ் மேலே போகிறத நம்ம பார்க்க முடியுது. 43,590 ஒரு நல்ல சப்போர்ட்டாக எடுத்து இந்த வாரம் திரும்பி இருக்கிறதுனால அடுத்த வாரம் அதை கட் பண்ணிச்சு அப்படின்னா 47,130 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கண்டிஷனை பொறுத்து நம்ம இன்னும் யூஎஸ் பிரசிடென்ட் பதவி ஏற்காத நிலைமையில் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் இதனுடைய மாற்றங்கள் இருக்கலாம். என்ன செய்யுதுங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா 22,380 க்ளோசிங். ஒரு கடுமையான இறக்கத்தை கொடுத்து தான் வந்துருச்சு இந்த வாரம். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி நல்ல ஒரு இறக்கத்தோடு தான் கொண்டு வந்திருக்காங்க. 22,695 கீழே இன்னைக்கு க்ளோசிங் போயிடுச்சு. ஸோ 21,950ம் 21,240 அடுத்தடுத்த சப்போர்ட்டுகளை நோக்கி அதனுடைய மூவ்ஸ் இருக்குது. ஸோ கீழே அந்த லெவல்ஸுக்கு போகணும்னா 22,695க்கு மேலே அடுத்த க்ளோசிங் வராமல் மெயின்டைன் ஆச்சுனாலே இறங்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை நிஃப்டி பார்மா கொடுத்துரும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. வரக்கூடிய வாரம் அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் இருக்காங்கிறத வாட்ச் பண்ணுவோம். அடுத்த செக்டார் நிஃப்டி எஃப்எம்சிஜி 57,117 க்ளோசிங்கு. ஆஃப்கோர்ஸ் அந்த 57,000க்கு மேலே போன வாரம் மெயின்டைன் ஆச்சு. பட் இருந்தாலும் இந்த வாரம் அதில் கொஞ்சம் கீழே திரும்பி வந்து மறுபடியும் 58,320 நோக்கி நேற்று நல்லா நெருங்கி போனாங்க. ஒரு வாலடைலிட்டி இந்த பர்டிகுலர் செக்டாரில் இப்போது ரீசெண்டாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பட் என்னன்னா 58,320ம் 55,700க்கு மத்தியில் தான் இன்னும் அது மெயின்டைன் ஆகிட்டு இருக்குங்கிறத மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அதை ரெண்டுத்தில் எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ அந்த பக்கம் ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தரலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்குவோம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ 23,017 க்ளோசிங்கு. 24,040 வரைக்கும் போன வாரம் கொண்டு போய் நிறுத்தினாங்க. பட் அது சஸ்டெயின் ஆக முடியல. அதுக்கு மேலே கொண்டு போய் அடுத்த மூவ்ஸ் கொடுக்க முடியல. மறுபடியும் 22,930 வந்து அடித்து நின்றுருச்சு. ஸோ வீக்னஸுங்கிறது மார்க்கெட்டில் இருக்கிறதுன்றது நிறைய செக்டர்ஸில் காட்டுறதை நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஸோ 22,930 கட் பண்ணி க்ளோசிங் வரும்போது நமக்கு 22,200 நோக்கி மறுபடியும் அதனுடைய ட்ராவல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்புதா இல்லை உடச்சி கீழே போகுதா அப்படிங்கிறத நிஃப்டி ஆட்டோவை பொறுத்தளவில். அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 963 க்ளோசிங். ஆல்மோஸ்ட் நம்ம 965ங்கிற அந்த சப்போர்ட்டை நெருங்கி வந்துட்டாங்க. 120லேருந்து நேராக அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக கோட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்து 925 தான் அடுத்த சப்போர்ட்டு. ஸோ அதை நோக்கி தான் அதனுடைய ஸ்டைல் நின்றுக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்தடுத்த கட்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு தரக்கூடிய அளவில் தான் அதனுடைய இறக்கமானது நமக்கு காட்டுது. ஸோ கேர்ஃபுல்லாகவே இருங்க. ரியாலிட்டி செக்டர்ஸில் எங்கே வந்து சப்போர்ட் எடுக்குதுங்கிறத கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் 8,262க்கு வந்துருச்சு. ஸோ 8,620 கீழே க்ளோசிங் போயிருக்கு. 8,120 நோக்கி அதனுடைய மூவ்ஸ் இருந்துகிட்ருக்கு. 7,985 தான் அடுத்த கட்டமாக 8,120க்கு அப்புறம் இருக்குங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. நமக்கு இதனுடைய இறக்கமானது காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே மெட்டல்லையும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 10,740 க்ளோசிங். 10,700 கீழே கொண்டு போகாமல் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இறக்கங்கள் வந்தாலும் கூட சந்தையில் அந்த 10,700 கீழே நிறுத்தலை. அப்படி ஒரு வேளை அடுத்த வாரம் கட்டாச்சுன்னா 10,250 அப்படிங்கிறது தான் அடுத்த சப்போர்ட். வாய்ப்பு தராமல் மேலே போகும்போது 11,480 அப்படிங்கிறது தான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கங்க. இந்த வாரம் வந்து கிட்டத்தட்ட அந்த 11,000க்கும் 10,700க்கு நடுவுலையே வந்து அதனுடைய மூமெண்ட்ஸ் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டர் லெவல்ஸ். ஓவராலாக நிஃப்டியை பொறுத்தளவில் 23,360க்கு கீழே போகும்போது வீக்னஸ்ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகக்கூடிய இடம். இது கிட்டத்தட்ட டிசிஷன் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன்.
ஸோ அப்படி ஒரு டிசிஷனை இந்த இடத்துல என்ன செய்ய போகுது, எடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக நம்ம பார்க்கணும். உடச்சி கீழே போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு கொஞ்சம் மார்க்கெட்டில் வீக்னஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போவே வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 புள்ளிகள் வந்து குறைஞ்சிருக்கிறத நான் சைட்டில் பார்த்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. வரக்கூடிய வாரம் நமக்கு இந்த மாதிரியான ஒரு இறக்கங்கள் தொடரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒதுங்கியே நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறது நல்லது. பங்குகளை அவசியம் வாங்கி நம்ம வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. இறக்கம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்கும்போது அந்தந்த இடங்களில் நம்ம சரியான நேரத்தில் அந்த பங்குகளை எடுக்கும்போது மேலே வரும்போது நல்ல லாபத்துக்கு விற்கிறதுக்கு வாய்ப்புகளாக மாறும். அதற்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ரொம்ப மிக உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த வாரம் பங்குகளில் நல்ல வாய்ப்புகள் கிடச்சிதுன்னா அடுத்த வீடியோவை உங்களுக்கு பங்குகளை பற்றி நான் தர்றதுக்கு காத்துக்கிட்டுருக்கேன். ஏன்னா நான் ஏதோ ஒரு 2 ஸ்கிரிப்டை 3 ஸ்கிரிப்டை சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறது கிடையாது. எனக்கு திருப்தியாக பட்டுச்சுன்னா மட்டும்தான். ஏன்னா அதுவும் இந்த நேரங்களில் சரியாக வேலை செய்யாதுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுறேன்னா அதுக்கு மட்டும் எப்படி மேலே போயிடும். இருந்தாலும் நம்ம ஒரு வாய்ப்பு தருமா அப்படிங்கிற முயற்சிக்கு தான் நம்ம போகிறோம். பட் அப்படி எதுவும் வாய்ப்பு கொடுக்குற பங்குகள் இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் உடனடியாகவே உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.